அற்புதமாக வளரக்கூடியது. நம்ம குப்பை கொட்டி வைக்கிறோம்ல அந்த இடத்துல ரொம்ப குப்பைமேனி வந்து மருத்துவத்தில் வந்துடும், மருந்து. அதை நம்ம கீரையாக பயன்படுத்துறது இல்லை. இல்லை தனியாக யூஸ் பண்ணலாம். ஆமாம், எதெல்லாம் தனியாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா தும்பக்கீரை, இந்த வாசனை வரக்கூடியது, மீன், அந்த மாரியான கீரைகள்லாம் தனியாக பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம வந்து கலவை கீரையாக பயன்படுத்துகிற காரணம் என்னன்னா, அந்த களை எடுக்க போகிறோம்ல அப்போ வந்து ஒரு கீரை எடுக்க மாட்டாங்க. என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கிள்ளி மடியில் போட்டுக்கின்னு அப்படியே போயின்னே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப பியூட்டியாக இருக்கும். இந்த எல்லா கீரைகளை விட இந்த கலவை கீரைக்கான சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தாது, எல்லா விட்டமின்ஸு எல்லாமே அதில் வந்து கலந்துரும். உங்களுக்கு வந்து ஒன்று தனியாக இல்லை. இப்போ பருப்பு கீரைனா கொழுப்பு ஏதோ நார் சத்து இருக்குது அப்படின்னு ஒரு கீரை அப்படி இல்லாமல் எல்லா கீரையும் இதில், எல்லா விட்டமின்ஸும் இதில் சேர்ந்துடும். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் வந்து இந்த கீரைகளை பற்றி படிக்கணும்னா தனித்தனியாக படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கே போக மாட்டீங்க. குப்பைமேனியை வந்து கலவை கீரை கூட வேணும்னா ஒரு 4 இலை போட்டுக்கலாம், சரிங்களா? தனியாக சமைச்சு சாப்பிட முடியாது. புண்ணாக்கு கீரை அப்படின்னு நம்ம காமிச்சோம், அதோட வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அந்த புண்ணாக்கு கீரைன்னு உங்களோட ஃபோனில் போட்டு பாருங்கள், அதை பற்றி எல்லாம் வரும், சரிங்களா? இதுக்கான அறிமுகம் தான் இது, சரிங்களா? ரொம்ப முக்கியமான கீரை புண்ணாக்கு கீரை, அம்மாம்பச்சை கீரை, இது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. ரொம்ப சிறப்பு. நன்றி. இப்போ இதுதான் சொல்ல வந்தது. இப்ப சொல்லிருக்கு 50 இருக்கு பத்திலா, 50க்கும் மேலையும் இருக்கு. அதுக்கான நேரம் இல்லாம இருக்கிறதுனால அண்ணன் சொல்லல. இல்ல அதே மாதிரி இங்க கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறத வச்சுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்போ இதுல இருக்கிறத நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு உணவாகவும் மருத்துவத்துக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திங்க. இந்த பயிற்சி சிறப்பா எடுத்ததுக்கு அண்ணனுக்காக எல்லாருமே ஒரு வாழ்த்து சொல்லுங்க.